சென்னை பனையூர் தாவேகா அலுவலகம் முன்பாக பாஸ் இல்லாமல் குவிந்த தொண்டர்களால் தற்பொழுது அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தற்பொழுது அங்கு நிலவரம் எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று அதிகாலையிலிருந்து குறிப்பாக தாவேகா தொண்டர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக தாவேகா அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 50 மீட்டர் முன்பாகவே தனியார் பாதுகாவலரை கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு அடையாள அட்டை காண்பித்த பிறகு உள்ள அனுமதித்து வந்தனர். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வந்த பிறகு அந்த தாவேகா அலுவலகம் மூடப்பட்டது. ஆனால் அடையாள அட்டை இருக்கிறவங்களையும் அனுமதி பெற்றனர். காலையிலிருந்து காத்திருந்தோருக்கு அனுமதிக்கவில்லை. அவருக்கு பொறுத்து பார்த்தார்கள். தொண்டர்கள் குறிப்பாக அடையாள அட்டை வைத்துள்ள கேட்ட நிலையில் கூட அனுமதிக்காத நிலையில ஒரு கட்டத்தில் இந்த 50க்கும் மேற்பட்டோர் தடுப்புகளை தாண்டி ஓடி வந்து தாவேகா அலுவலகம் முன்பாக கோஷமிட்டது பார்க்க முடியுது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த குறிப்பாக கேட்டினை தள்ளி உள்ளே சென்று விட்டார்கள். அந்த சமயம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்றால் காலையிலிருந்து காத்திருக்கிறோம், இங்கு அனுமதி தரவில்லை, இப்போது வந்து உள்ள அனுமதித்திருக்கல என்ற கேள்வி எழுப்பினார்கள். அது தற்சமயம் சர்ச்சையான நிலையில அந்த தனியார் பாதுகாவலரும் தற்சமயம் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். உள்ளே அனுமதித்த நிலையில் அவர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். மீண்டும் சில பேர் உள்ளே அனுமதிக்கான நிலையில் இன்னும் சில பேர் அங்கே வெளியிடக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நபர்களுக்கு உரிய அடையாள அட்டை கொடுத்து அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்றால் தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கட்சி தொண்டர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்க வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என்பதே அனைத்து நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர் செயல்பட என குற்றச்சாட்டும் இங்கு வந்திருக்கிறது. அர்னேஷ், சென்னை பனையூர் தாவேகா அலுவலகம் முன்பாக பாஸ் இல்லாமல் குவிந்த தொண்டர்களால் தற்பொழுது அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தற்பொழுது அங்கு நிலவரம் எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று அதிகாலையிலிருந்து குறிப்பாக தாவேகா தொண்டர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக தாவேகா அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 50 மீட்டர் முன்பாகவே தனியார் பாதுகாவலரை கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு அடையாள அட்டை காண்பித்த பிறகு உள்ள அனுமதித்து வந்தனர். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வந்த பிறகு அந்த தாவேகா அலுவலகம் மூடப்பட்டது. ஆனால் அடையாள அட்டை இருக்கிறவங்களையும் அனுமதி பெற்றனர். காலையிலிருந்து காத்திருந்தோருக்கு அனுமதிக்கவில்லை. அவருக்கு பொறுத்து பார்த்தார்கள். தொண்டர்கள் குறிப்பாக அடையாள அட்டை வைத்துள்ள கேட்ட நிலையில் கூட அனுமதிக்காத நிலையில ஒரு கட்டத்தில் இந்த 50க்கும் மேற்பட்டோர் தடுப்புகளை தாண்டி ஓடி வந்து தாவேகா அலுவலகம் முன்பாக கோஷமிட்டது பார்க்க முடியுது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த குறிப்பாக கேட்டினை தள்ளி உள்ளே சென்று விட்டார்கள். அந்த சமயம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்றால் காலையிலிருந்து காத்திருக்கிறோம், இங்கு அனுமதி தரவில்லை, இப்போது வந்து உள்ள அனுமதித்திருக்கல என்ற கேள்வி எழுப்பினார்கள். அது தற்சமயம் சர்ச்சையான நிலையில அந்த தனியார் பாதுகாவலரும் தற்சமயம் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். உள்ளே அனுமதித்த நிலையில் அவர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். மீண்டும் சில பேர் உள்ளே அனுமதிக்கான நிலையில் இன்னும் சில பேர் அங்கே வெளியிடக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நபர்களுக்கு உரிய அடையாள அட்டை கொடுத்து அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்றால் தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கட்சி தொண்டர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்க வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என்பதே அனைத்து நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர் செயல்பட என குற்றச்சாட்டும் இங்கு வந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.